இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க காட்டுல அடமழை தாங்க. உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் யோகத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. அதே போல புதிய நட்புகள் விஷயங்கள்லயே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னடா அது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, திடீர்னு எச்சரிக்கை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா. ஏன்னா போய் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம்னா, புதிய உறவுகள், நட்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மாற்று மதம், மாற்று இனம் அல்லது வேற மொழி பேசக்கூடியவர்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண்ங்கிற மாதிரியானது அமைப்புகள் இருக்கக்கூடியவர் கொஞ்சம் அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இல்லைன்னா வீணான ஒரு கெட்ட பேர் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா உங்களுடைய பேச்சுல கவனமா இருந்துக்கோங்க. நீங்க சொல்லாத சொன்னதா சொல்லி உங்க மேல வீண் வதந்திகளையும் புகார்களையும் மேலிடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப ஏங்கி இருக்கக்கூடியவர்கள், நீண்ட நாளா இதுக்காக கோவில் கோவிலா போயிட்டு இருந்தவர்களுக்கும், மருத்துவ பரிசோதனைகள்ல இருந்து மெடிசன்ஸ் மூலியமா குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு புத்திர பாக்கிய உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு இது உருவாக்கி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இயர்ல நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சேவிங்ஸ் உங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி சேர்த்து வச்சோம் அப்படின்னா தான் உங்களை அதை வந்து பின்னாடி வந்து உங்களை பாதுகாப்பா சேஃபா கொண்டு போறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் வணக்கம். ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த புத்தாண்டு பலன் எவ்வாறு இருக்க போகிறது, இனி நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் பெறுமா, தாக்கத்தை கொடுக்குமா, மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா அப்படிங்கறத தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வருடங்கள்லயே கிரக பயிற்சிகளாக ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான், ராகு கேது இவர்கள் தான் வந்து நம்ம ராஜ கிரகங்களா இருக்கக்கூடியது. இதுல ஆல்ரெடி சனி பகவான் வந்து மீன ராசியிலேயே இருந்துட்டு இருக்கிறாரு. இதுல நமக்கு வந்து இருக்கக்கூடியது பார்த்தோம்னா குரு வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இப்ப தற்சமயம் வந்து அதிசாரத்துல இருந்து ஜூன் மாசத்துக்கு மேல நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமா வந்து அங்க உச்சம் பெற்ற உச்ச வீட்டுல வந்து குரு பகவான் அமர போகிறார். அப்படிங்கிறப்ப அவருடைய இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், அதே சமயத்துல ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா பெருசா ஒரு மாற்றங்கள் இல்லை. வருடத்தினுடைய பிற்பகுதியில தான் லாஸ்டா டிசம்பர் மாசம் தான் நமக்கு வந்து ராகு கேதுடைய பயிற்சி வரத்துக்குண்டான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்துல குரு கடகத்திலேயே உச்ச வீட்டிலேயே இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதுல இருந்தும் கொஞ்சம் அதிசாரமா அடுத்தது சிம்ம வீட்டை நோக்கி போகக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாரு. அதாவது இந்த வருடத்துல மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசிகள்லயுமே குரு பகவான் வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. இதனால எந்த ராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், ஒரு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு போது கன்னிராசி, மகர ராசி, கடகராசி மற்றும் ரிஷபராசி இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உருவாக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நாம உங்களிடையே பேசக்கூடியது என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட பேச போறேன். இந்த பொதுவாவே கன்னிராசிக்காரர்கள் மிருதுவான தன்மையும், வசீகரிக்கக்கூடிய குரலும், மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மையும் கொண்ட கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரையிலும் படாத கஷ்டம் கிடையாது. பதவி பட்டங்கள் எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து நிறைய இன்னல்களையும் சவால்களையும் நீங்க கடந்த வருடங்களை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. நிறைய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி நமது வாழ்க்கையில வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா மன அளவுல நிறைய உடைஞ்சு போயிட்டீங்க. நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணனது, எதிர்பார்த்தது நடக்க முடியாம போனது, இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாச்சு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். தொழிலையும் அதே மாதிரி தான், வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் அதே மாதிரி தான். இது மாதிரி பலவிதமான இன்னல்களை நீங்க சந்திச்சு வந்துட்டு இருந்தீங்க. இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க காட்டுல அடமழை தாங்க. உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா,
11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது தொழில் ரீதியான ஒரு முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளிடையே ஒரு மனக்கசப்புகள் இருந்தது கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன பண்ணிரும், ஒரு சுமூகமான ஒரு உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரியான அமைப்பை உருவாக்கி தரும். சரிங்களா? இது மாதிரி நம்ம தொழில் ரீதியான ஒரு ஏற்றங்கள், அதே சமயத்துல குழந்தைகள் குடும்பத்திலையும் ஒரு மனக்கசப்புகள், வீட்லயும் கணவன் மனைவியா இருந்தா ஒருத்தருக்கு ஒருவர் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்தது. இனி உங்களை புரிந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை துணையா தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பரவாயில்ல, நாம இவ்வளவு நாள் வரையில இப்படி புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான இப்போ புது முயற்சிகள், புதுவிதமான யோசனைகள், யுக்திகள்லாம் கையாளக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் 2026 உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அடுத்தது புதுசா ஒரு பணமே இல்லாம நீங்க அடுத்தது 1 10 எப்படிங்கிறத சிந்தனை செய்யறது வல்லவர். அதே சமயத்துல மற்றவர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு நடக்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனம். தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணணும் அப்படின்னா யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்களையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்துல என்ன பண்ணிடணும், நமக்கு அடிகள் விழறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும். அதனால நீங்க கொஞ்சம் நிதானிச்சு செயல்படணும். அதே போல புதிய நட்புகள் விஷயங்கள்லயே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னடா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, திடீர்னு எச்சரிக்கை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா, ஏன்னா போய் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம்னா புதிய உறவுகள் நட்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கு, இந்த திருமண வயதை ஒட்டி இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த காதலும் நெக்ஸ்ட் இயர்ல பிரேக்கப் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா சரியான நபரை பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்க விரும்புங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய சொல்லி பண்ணனா நல்லா சிறப்பு கொடுக்கும். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் என்ன ஆகும், பிரேக்கப் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் குடும்பத்துக்கு பங்கம் வராம உங்களுடைய ஆசாபாசங்களை தவிர்த்து ஒரு கௌரவமான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க மேல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கெட்ட பேர் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். செய்யாத செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியானது, இல்லைன்னா நம்மள வீணான ஒரு அவப்பேர் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே தேடி நம்மள வரும். நாமளா தேடி போக மாட்டோம், அதான் தேடி வரும். அப்படி வர்றதையும் நம்ம என்ன பண்ணோம்னா அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா பெண்கள் மாற்று மதம், மாற்று இனம் அல்லது வேற மொழி பேசக்கூடியவர்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண்கிற மாதிரியானது அமைப்புகள் இருக்கக்கூடியவர் கொஞ்சம் அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இல்லைன்னா வீணான ஒரு கெட்ட பேர் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். புதிய முதலீடுகள் பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா லாபங்கள் உங்களுக்கு மிக மிகுதியாக இருக்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி கொடுக்கும். மாணவர்களுக்கு அதாவது எந்த சப்ஜெக்டை நம்ம எடுக்கணும், இந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும், இந்த காலேஜ் போகணும், இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு 2026 பொன்னான ஒரு காலகட்டமா இருக்கும். உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், நம்ம ஊர்ல இருந்து வெளி இடத்துல போய் படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டங்களா இருக்கும். அதற்குண்டான முயற்சிகளை நீங்க துரிதமா எடுக்கணும். அதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம சைலண்டா அப்படியே ஆஃப் ஆகி இருந்துடக்கூடாது. அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குண்டான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல விவசாயிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மழை, அதிகமான மழைகள் நமக்கு பெஞ்சு கொஞ்சம் விவசாயத்துல கொஞ்சம் மீடியமான அளவுல தான் நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரியான இருக்கும். சரிங்களா? அதனால விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு சுமாரா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். எதை நம்ம பயிரிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியானது இது பண்ணிக்கோங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல நமக்கு நிறைய சோதனைகளையும் பிற்பகுதியில நமக்கு ஒரு வெற்றிகளையும் விவசாயிகளுக்கு உருவாக்கி கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா உங்களுடைய பேச்சுல கவனமா இருந்துக்கோங்க. நீங்க சொன்னதா சொல்லி உங்க மேல வீண் வதந்திகளையும் புகார்களையும் மேலிடத்துக்கு கொண்டு போக
போகக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். ஆனா மேலிடத்துல உங்கள் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அதை நீங்க காப்பாத்திக்கோங்க. அதே போல போன் கம்யூனிகேஷன்ல மட்டும் எப்பயுமே கரெக்டா நீங்க இருந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, சின்னத்திரை, பெரிய திரை இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும், மற்றும் இன்னிசை நிகழ்ச்சி இது மாதிரி கலைத்துறை சார்ந்த அனைத்து துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தோம்னா புதிய ஒப்பந்தங்கள், புதுவிதமான நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெயினா அந்த கல்லூரி படிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மற்றும் மாணவிகள் எல்லாருமே, அந்த டீனேஜ் எல்லாருமே இந்த காதல் வலையில மாட்டாம தப்பிச்சுக்கோங்க. அப்படி தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை சீரான முறையில நல்லா இருக்கும். இல்லைன்னா ஏமாற்றத்தை நீங்க சந்திக்க வேண்டியது. நான் நினைச்சேன் ஆனா நீ அது மாதிரி இல்லை, நான் அப்படி நினைச்சுதான் உன்னை நான் விரும்பினேன் ஆனா நீ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம், உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம புத்திரபாக்கியமும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த 2026 ஏன்னா புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப ஏங்கி இருக்கக்கூடியவர்கள், நீண்ட நாளா இதுக்காக கோவிலா போயிட்டு இருந்தவர்களுக்கும், மருத்துவ பரிசோதனைகள்ல இருந்து மெடிசன்ஸ் மூலியமா குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் மெடிசன் ரீதியா தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அடுத்தது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தெய்வத்துக்கு நீங்க ஒரு நேர்த்திக்கடன் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல மழலை செல்வம் புன்னகையோட தவழக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இந்த வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம், நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கும் மருத்துவ சிகிச்சை மூலியமா புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதே போல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வீடு இடம் வாங்கலான்னு இருக்கிறேன் அல்லது வீடு கட்டலான்னு இருக்கிறேன், எனக்கு அது கிடைக்குங்களா, நான் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேன் இல்ல கட்டலான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது புது வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகமைப்பை விட நீங்க ஏற்கனவே கட்டின வீடு வாங்கக்கூடிய யோகமைப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள், இல்ல இருக்கிற வீடை இடிச்சு விட்டு புதுசா நீங்க கட்டுவீங்க இல்லைங்களா, அது மாதிரி அமைப்புகள் எல்லாமே அதுக்குண்டான சாதக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதுக்குண்டான வங்கி கடன்களும் மற்றும் பினான்சியலா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த வருடம் உங்களுக்கு முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு யோக பலனா அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதை சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது தொழில் அப்படின்னு பார்க்கும்போது, தொழில்ல சொந்த தொழில் ஒண்ணு இருக்குது, உத்தியோக அமைப்புகள் வேலைக்கு போறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், ஏன்னா போன வருடத்துல வேலையில இருந்ததுல இருந்து ரிலீவ் ஆகி வரக்கூடிய அமைப்புகள், வேலை விட்டு நம்மளை வெளியில அனுப்பிச்சுட்ட அமைப்புகள், அடுத்தது ப்ரமோஷன் ஆக வேண்டிய நாம டீப்ரமோட் ஆகி அப்படியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், இது மாதிரிலாம் நிறைய நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்களோட இதுல வேற கம்பெனி மாறலாமா, அங்க போனா கூட நமக்கு ஒரு ஏற்றம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்படி வேலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த குருவோடைய பார்வையினால கண்டிப்பா வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் செய்யணும் அப்படின்றது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும், புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதுக்காக கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இப்ப சின்னதா ஒரு டீ கடையே ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அதை என்ன பண்ணும், ஏன்னா நீங்க எப்பயுமே பிரம்மாண்டமா தான் யோசிப்பீங்க. இதனுடைய பிரான்சைஸ் தமிழ்நாடு ஃபுல்லா போடலாம், இந்தியா ஃபுல்லா போடலாம், அதை எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஆனா இந்த காலகட்டங்கள் என்னன்னா, இந்த இயரோடதுல இருந்து நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு என்ன வருது, அஷ்டமச்சனி வருது. அப்போ உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகளையும் ஸ்பேஸ் பண்ண வேண்டிய ஒரு இது உருவாக்கி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இயர்ல நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சேவிங்ஸ் உங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி சேர்த்து வச்சோம் அப்படின்னா தான் உங்களை அதை பின்னாடி உங்களை பாதுகாப்பா சேஃபா கொண்டு போறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் வேண்டாம், கொஞ்சம் அதுக்காக தொழில் பண்ணாம இருக்க முடியாது யாரும். சரிங்களா? இருக்கிற தொழில டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்குண்டான ஒரு பைசா நமக்கு வேணும் இல்லைங்களா? அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களால சமாளிக்கிற முடிகிற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதை பண்ணி செயல்படுத்துங்க. உங்களுக்கு பேரு புகழ் பட்டம் பதவி எல்லாமே
இந்த இயர்ல உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கொஞ்சம் பொறுமை காக்கணும். சரிங்களா? உறவுகளிடையே ஒரு நட்பு நிலையை உருவாக்கணும். உங்களை தேடி வந்து பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? இதுவரையிலும் பேசாம இருந்த உறவுகள் கூட என்ன பண்ணுவாங்க, உங்களை தேடி வந்து பேசுவாங்க. இல்லப்பா உன்னை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், இப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனால நீங்க வந்து பொறுமையாவும் வார்த்தைகளின் நிதானமும் கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதே போல இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்திரம், அஸ்தம், அடுத்தது சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இவர்களுக்கு எப்படி இருக்கும், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசினது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பர்டிகுலரா இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறப்ப அவர்கள் கொஞ்சம் பேச்சுல நிதானமும், அடுத்தது வந்து செயல்கள்ல வந்து பொறுமையும் கடைபிடிக்கணும். ஓகேங்களா? ஒரு வேகம், நான் சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அடிவிடும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனத்துல நம்ம இருந்துக்கணும். அரசு சம்பந்தப்பட்டதுல ஆதாயமான நிகழ்வுகள் உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதை சாதகமா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதே போல அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோக அமைப்புகள், அரசாங்கத்துக்கு வேலைக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கணிஞ்சு வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்கும். அதாவது அரசோட டைப் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்புகள், இல்ல டெண்டர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். ஆனா அதே சமயத்துல அரசோடைய கோபத்துக்கு ஆகக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இது பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம அரசு சம்பந்தப்பட்டதுல வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் அப்படிங்கிறது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல அடிக்கடி ஒரு குழப்பமும் மன பயமும் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தூக்கி வச்சிருங்க. நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. சரிங்களா? நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே சிறப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து உடல் ரீதியா கொஞ்சம் நீங்க உங்க ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். வீணான மன பயத்தை விட்டு தள்ளுங்க. இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு நீங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இது மாதிரி இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சித்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே சமயத்துல எந்த இடத்துலயும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க, எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அடி விழறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ஆனா இந்த வருடம் உங்களுக்கு, அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரர்களே பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமையும். அமையக்கூடியத உங்களுக்கு சாதகமான முறையில நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்ப சரி, நம்ம என்னதான் நம்ம பலன்கள் சொன்னாலும் ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். ஏதாவது கோவிலுக்கு போகணுமா, என்ன பண்ணணும்? இந்த கெட்ட பலன்கள், நல்ல பலன்கள் சொல்லும் போது ஹாப்பியா இருக்கும். ஆனா அதே சமயத்துல ஒரு கெட்ட பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம்னா என்னாகும், ஐயோ இப்படி வருது, அதுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது கோவிலுக்கு போகணுமா, என்ன செஞ்சா அது வந்து தீரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பரிகாரம்னு சொல்றது வெயில்ல நடந்து போகும்போது கொடை பிடிச்சிட்டு போற மாதிரி தான். ஓகேங்களா? அதாவது காலுக்கு செருப்பும், கொடை மழை வந்தா மழையில நனையாம இருக்கிறதுக்காக கொடையும் பிடிக்கிற மாதிரி தானே தவிர முழுமையா அதுல இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு வரதில்ல. ஓரளவுக்கு தவிர்த்து வரக்கூடியதுதான். அதனால இதுல இருந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான எச்சரிக்கைகள் உங்களுக்கு தேவை. அடுத்தது இந்த பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கருமாரி அம்மனை வழிபாடுகள் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு உங்க குலவழக்க பிரகாரம் உங்க குலதெய்வத்துக்கு உண்டான பூஜைகளை செஞ்சு குடும்பத்தோட போயிட்டு வரணும். சரிங்களா? ஒன்னா ஒருத்தர் மட்டும் போறது, இல்லைன்னா மனைவியை அனுப்பிடுறது, இல்லைன்னா கணவன் அனுப்பிடுறது, தூரமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அது வேண்டவே வேண்டாம். குடும்பத்தோட ஒரு வருடம் ஒரு முறையாவது அல்லது 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அது மிக சிறப்பு. அந்த கோவிலுக்கு உங்க வழக்கு பிரகாரம் எப்படி பூஜைகள் பொங்க வச்சு கிடா வெட்டி எப்படி நீங்க செய்வீங்களோ அது மாதிரி செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவரவருடைய ஜென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு, சரிங்களா, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே தவிடுபொடியாக்கி உங்களுக்கு மனதில் ஒரு அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ராஜநிலை டிவி நேயர் நிறுவனர் நம்ம ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இதனை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற நமது நிர்வாகத்திற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில மீண்டும் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.